மனிதர்களின் அன்பை முழுமையாக ஏற்றுக்கொண்டு வாளால் மட்டுமே அன்பை வெளிப்படுத்தும் நாய்களுக்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இன்று நாய்கள் வளர்ப்போர் தினம் கொண்டாடப்படுகிறது. இது பிராணிகள் நல ஆர்வலர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் கூட. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். நாய்களை தங்கள் வீட்டு உறுப்பினர் போலவே பாவித்து அதன் மீது அன்பு செலுத்தும் மக்கள் அதிகம் உண்டு. எஜமானர்களின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது, வீட்டில் உள்ள குழந்தைகளிடம் அன்பை வெளிப்படுத்துவது, அறிமுகமில்லாத நபர்களை அடையாளம் கண்டு எதிர்ப்பை வெளிப்படுத்துவது என நாய்களின் குணாதிசயங்கள் நமக்கு எதிர்பாராத ஆச்சரியங்களை உண்டாக்கும். அதிகாலை நேரத்தில் சாலையில் வாக்கிங் செல்வோருடன் நண்பனாக உடன் செல்வது அவர்கள் வீட்டு செல்ல நாய்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த வகையில் நாய்க்குட்டிகளுக்கு மத்தியில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரை சேர்ந்த புஷ்பம். என்னுடைய குழந்தைய போய் நான் விலைக்கு கொடுப்பேனா? கொடுக்க எனக்கு அப்படிலாம் வேண்டாம். நான் அதை வளர்க்குறேன், என்னுடைய கடமை அது. நான் வளர்க்கக்கூடிய கடமை, நான் வளர்க்குறேன். நல்லா வச்சுக்கிறவங்க என்னுடைய குட்டியை எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நான் அதுக்கு சாப்பாடு போட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுனால, இல்லை நாங்கள் நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒருத்தர் 2 குட்டி, 1 குட்டி, 3 குட்டி இப்படிலாம் வாங்கிட்டு போயிருக்காங்க. நிறைய பேருக்கு கொடுத்து விட்ருக்கேன், நல்லா வளர்க்குறாங்க அவங்களும். புஷ்பம் வீட்டில் வளர்க்கும் நாய்கள் எல்லாம் அவரின் சொல் பேச்சை கேட்டு சமத்தாக நடந்து கொள்வதை அப்பகுதி மக்கள் ஆர்வமாக பார்த்து செல்கின்றனர். தனிப்பட்ட முறையில் இருக்கிறதுனால இது குழந்தைய மாதிரி பாசத்தை அது மேலே வச்சதுனால என்னால் விடவும் முடியல. ஒருத்தர் கிண்டல்லாம் பண்ணாங்க, இத்தனை பேர் வச்சுருக்கீங்க, இது உங்களுக்கு தேவையெல்லாம் ரொம்ப இதெல்லாம் பேசினாங்க. சொன்னால் சொல்லிட்டு போட்டோம்னு நான் அது பெருசாலாம் எடுத்துக்கிறதே இல்லை. என் வீட்டுக்காரர் கூட கிண்டல்லாம் பண்ணி பார்த்துட்டாரு, இத்தனை பேர் எதுக்கு வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாரு. அவரை கூட எனக்கு வேண்டான்னு சொல்லிடுவேன், ஆனால் இந்த நாய்களை நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். பிராணிகளுக்கென பல்வேறு அமைப்புகள் இருந்தாலும் கூட சில இடங்களில் நாய்கள் மீதான வன்முறை அதிகரித்த வண்ணமே உள்ளது. இவற்றை தவிர்த்து இனியாவது எந்த பிரதிபலனும் எதிர்பாராத நாய்கள் மீது அன்பை காட்டுவோம்.